கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. அருமறை ஆகமம் அங்கம் அருங்கலை நூல் தெரித்த அகத்தியருக்கு ஓத்து உரைக்கும் அருட்டுருவாம் குருளை திருமறை முனிவர் முனி தேவர்கள் தம் தேவன் சிவன் அருள் சேர் திருமதலை தவநிலையோர் தெய்வம் பொறும் அறையார் கடல் வீரர் வீரன் கையில் பூநீர் கொண்டு ஓவாது போற்றும் அடியார்கள் கருமறையா வகை அருளி கதிவழங்கும் கந்தன் கடல் இணைகள் எம் சிரத்தில் கருத்தில் வைப்பாம். அண்ட சராசரங்களுக்கு அதிபதியான திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஒப்பற்ற கருணையால் சிவாகம அர்த்தங்களுக்கெல்லாம் உரையாணி என போற்றப்படும் சிவஞான சித்தியாரை தினமும் ஒரு பாடலாக சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சைவ சமயத்தின் தொன்மை காலத்தால் கணக்கிட முடியாதது. எத்தனையோ சமயங்கள் அதற்கு பின் தோன்றியும் கால ஓட்டத்தில் அழிந்தும் உள்ளன. ஆனால் சைவ சமயம் இன்று வரை தனக்கென ஒரு தனி இடத்தையும் முதன்மை சமயமாய் விளங்குகிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லை. ஒவ்வொரு மதத்திற்கும் தங்கள் மத கருத்துக்களை சொல்வதற்கென ஒரு தனி நூல் இருக்கும். அந்த நூல் அந்த மதத்தை தோற்றுவித்தவரோ அல்லது அந்த மதத்தை பின்பற்றியவர்களோ பின்பு செய்திருப்பார்கள். ஆனால் சைவத்திற்கு பெருமை சிவபெருமானே அருளிய 4 வேதங்கள், 6 அங்கங்கள், 18 புராணங்கள், சிறப்பாக 28 ஆகமங்களையும் அருளியுள்ளான். தமிழ் சைவ உலகம் பக்தியில் நெகிழ்ந்து உருக தேவாரம், திருவாசகம் போன்ற 12 திருமுறைகளையும் அறிவியல் பூர்வமாக சிந்தித்து தெளிந்து நிட்டை கூட 14 சித்தாந்த சாத்திரங்களையும் இறைவனே வழங்கியுள்ளான். இந்த சைவ சித்தாந்த சாத்திரங்கள் தொகுக்கப்பட்ட காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டு. ஆனாலும் இந்த சித்தாந்த கருத்துக்களும் அடிப்படை உண்மையான முப்பொருள் கொள்கைகளும் தமிழகத்தில் அதற்கு முன்பும் செழித்து வளர்ந்துள்ளது என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. குறிப்பாக திருமந்திரத்தில் திருமூலர் அருளிய திருமந்திரம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. அந்த திருமந்திரத்தில் திருமூலர் சைவ சித்தாந்தம் என்ற சொல்லையும் சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்களான முப்பொருள் உண்மையையும் தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். சைவம் என்ற சொல்லுக்கு சிவத்தோடு சம்பந்தமாதல் என்று பொருள். சித்தம் என்றால் நிலையானது, மாறாதது. அந்தம் என்றால் முடிந்தது, முடிவானது. பல தர்க்க ஆராய்ச்சிகளுக்கு பின் முடிந்த முடிவாக இருப்பது சைவ சித்தாந்த கருத்துக்கள். திருமூலர் ஒரு பாடலில் இந்த சைவ சித்தாந்தம் என்ற சொல்லாட்சியை அப்படியே பயன்படுத்தி தற்பரம் கண்டுள்ளோர் சைவ சித்தாந்தரே, தற்பரம் கண்டிலர் தம்மை அறியாதாரே, தற்பரம் கண்டவர் தம்மை அறிந்தாரே, தற்பரம் கண்டுள்ளோர் தத்துவ மெய்ஞானியரே என புகழ்ந்து பாடுகின்றார். மேலான பரம்பொருளாகிய சிவத்தை யார் உணர்ந்தார்களோ அவர்களே சைவ சித்தாந்திகள். அவர்களே தம்மையும் உணர்ந்தவர்கள் ஆவார்கள். அவர்களே சைவம் கூறுகின்ற 3 பொருள் பதியாகிய இறைவன், பசுக்களாகிய உயிர்கள், பாசமாகிய ஆணவம் என்ற 3 பொருள்களையும் உணர்ந்தவர்கள் ஆவார்கள். ஏனையோர்கள் தம்மையும் உணரமாட்டார்கள், சிவத்தையும் உணரமாட்டார்கள், சைவம் கூறுகின்ற முப்பொருள் உண்மையையும் உணராதவர்கள். அவர்கள் சைவ சித்தாந்திகள் அல்ல என பாடுகின்றார். இந்த 3 பொருட்களில் ஒரே ஒரு பொருளையும் கூட ஏற்காத மதங்களும் உண்டு. ஒரே ஒரு பொருளாகிய இறைவனை மட்டும் ஏற்றுக்கொண்டு ஏனைவை எல்லாம் அதனுடைய பிம்பம், மாயை என சொல்லும் மதங்களும் உண்டு. 2 பொருட்களை ஏற்றுக்கொள்ளும் மதமும் உண்டு. ஆனால் சைவ மட்டும்தான் இந்த 3 பொருட்கள் பதி, பசு, பாசம் என 3 பொருட்களையும் ஏற்று அதன் இயல்பையும் இலக்கணத்தையும் கூறி அந்த பொருளுக்குள்ள நெருக்கத்தையும் சொல்வது சைவ சித்தாந்தம்தான். திருமூலர் மற்றொரு பாடலில் பதி, பசு, பாசம் என பகர் 3இல் பதியினை போல் பசுபாசம் அனாதி,
பதியினை சென்றணுகா பசுபாசம் பதியணிகில் பசுபாசம் நிலாவே என பாடுகின்றார். பதி என்றுள்ளதோ அன்றிலிருந்தே இந்த உயிர்களும் உள்ளது, அன்றிலிருந்தே இந்த ஆணவமும் உள்ளது. இந்த பதியை சேர முடியாமல் பசுக்கள் எல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவை சேரவிடாமல் தடுப்பது பாசமாகிய அந்த ஆணவம்தான். அந்த ஆணவம் என்று உயிர்களை விட்டு நீங்குகின்றதோ அன்று அந்த உயிர்கள் பதியை சேர்ந்து இன்பத்தை அடையும் என்பது சைவ சித்தாந்தத்தின் கருத்து. சைவம் இறைவனே சச்சிதானந்தன் என புகழ்ந்து சொல்லும். பதி என்றும் உள்ளவன், நிலையானவன். இந்த உலகமும் உயிர்களும் அழியக்கூடியவை. ஆனால் இந்த பதியான இறைவன் என்றும் உள்பொருள். அதனால் அவன் சத்து. இறைவன் சித்தா என்றால் ஞானமே வடிவமானவன், பேர் அறிவுடையவன், எல்லாம் ஒருங்கி அறியக்கூடியவன், முற்றும் உணர்ந்தவன். அதனால் அவன் சித்து. ஆனந்தம் உடையவன். ஆனந்தம் உடையவன் மட்டுமல்ல, உயிர்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும் வல்லமை உடையவன் இறைவன். அதேபோல் உயிர்கள் சத்தா என்றால் உயிர்களும் சத்துதான். என்று பதி உள்ளதோ அன்றிலிருந்து இந்த உயிர்களும் உள்ளது. உயிர்கள் சித்தா என்றால் அது ஒருவாறு சித்துதான். அது அறிவித்தால் அறியக்கூடிய சித்து, தானே அறிய முடியாத சித்து. அதனால் ஒருவாறு சித்து என சொல்லலாம். ஆனந்தம் உடையதா என்றால் ஆனந்தம் உடையது அல்ல, அது ஆனந்தத்தை வேண்டி விரும்பி காத்திருக்கும் ஒன்று. அதேபோல் பாசமாகிய பொருள் சத்தா என்றால் பாசமும் என்றும் நிலையான பொருள், உள்பொருள். பதி என்று உள்ளதோ பசுக்கள் என்று உள்ளதோ அன்றிலிருந்து இந்த பாசமும் உள்ளது. அது சத்தா, அது சத்துதான். அது சித்தா என்றால் அது அறிவுடைய பொருள் அல்ல, அறிவித்தாலும் அறியாது, தானேயும் அறியாது. அது ஆனந்தமுடையதா என்றால் அறிவுடைய பொருளுக்குத்தான் ஆனந்தம் ஏற்புடையது, அறிவில்லாத பொருளுக்கு ஆனந்தம் உடைமையாகாது. ஆனால் பசுவின் அறிவை மறைத்து அதனுடைய பசுவுடைய ஆனந்தத்தை தடுக்க வல்ல ஒரு பொருள் பாசம். இந்த மூன்று பொருள்களின் இயல்பையும் சொல்லி அந்த இலக்கணத்தையும் சொல்லி எப்படி பதியாகிய இறைவனை சேர வேண்டும், இந்த பசுக்கள் உயிர்கள் எப்படி பாசத்தை நீங்க வேண்டும் என்ற வழியை சொல்லி தருவதுதான் சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தம் என்பது வெறும் மத கோட்பாடுகள் மட்டுமல்ல. வாழ்க்கையில் ஏற்படும் அறிவியல் பூர்வமான கேள்விகளுக்கு தர்க்க ரீதியான பதிலை சொல்வதுதான் சைவம். ஆன்மீகத்தின் அடிப்படையான கேள்வி நான் யார் என்பது. இந்த நான் யார் என்ற கேள்விக்கு பதிலாய் இந்த உடம்பாகவோ அல்லது இந்த உணர்வாகவோ அல்லது அதற்கு மேற்பட்ட உயிராகவோ பல பதில்கள் இருக்கலாம். இந்த பதில்களுக்கெல்லாம் அறிவியல் பூர்வமான தர்க்க ரீதியான சரியான பதிலை தருவதுதான் சைவ சித்தாந்தம். இது மத கோட்பாடு மட்டுமல்ல, வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ள உதவும் ஒரு தத்துவ ஞானம். அதேபோல் இந்த அவசர உலகத்தில் வாழ்க்கையின் ஏதோ ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சைவ சித்தாந்தம் நாம் படிக்க வேண்டுமா, அல்லது இந்த சைவ சித்தாந்தத்தை படிப்பதால் நமக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது என்ற கேள்விகள் எல்லாம் மனதில் எழலாம். மத நூல்களும் அறநூல்களும் நன்மை செய்தால் நன்மை விளையும், தீமை செய்தால் துன்பம் விளையும் என எடுத்து சொல்வதுண்டு. ஆனால் இந்த உலகத்தை சற்று திரும்பி பார்த்தால் நன்மை செய்கின்ற எல்லோரும் இன்பமாக இருப்பதில்லை, தீமை செய்கின்ற எல்லோரும் துன்பப்படுவதும் இல்லை. நன்மை செய்கின்றவர்கள் இன்பமும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள், துன்பத்தையும் அனுபவிக்கின்றார்கள். அதேபோல் தீமை செய்கின்றவர்கள் சிலர் துன்பத்தையும் அனுபவிக்கின்றார்கள், பல இன்பங்களையும் அனுபவிக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் யாது என்று எந்த மதமும் எந்த அறநூலும் சுட்டிக்காட்டவில்லை. ஆனால் சைவ சித்தாந்தம்தான் இதற்கெல்லாம் அடிப்படை காரணமான வினை கொள்கை என்ற தத்துவத்தை விளக்கி சொல்கின்றது.
சில மதங்கள் இந்த வினை கொள்கைகளை பற்றி பேசினாலும் அவைகளை எல்லாம் அந்த மதங்கள் கட்டளையாக ஏற்றுக்கொள்ள சொல்கின்றது. ஆனால் சைவ சித்தாந்தம்தான் இந்த வினை கோட்பாடை தர்க்க ரீதியாக அறிவியல் பூர்வமாக சிந்தித்து தெளிந்து அறிய கற்றுக் கொடுக்கின்றது. நன்றும் தீதும் பிறர் தர வாரா என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் இந்த வாழ்க்கையில் நாம் இன்பத்தை அனுபவிக்கும் போதோ அல்லது துன்பத்தை அனுபவிக்கும் பொழுதோ இது இவர்களால் ஏற்பட்டதே என சொல்கின்றோமே தவிர இவை நம்மால் தான், இவற்றிற்கெல்லாம் காரணம் நம் வினைகள் தான் என்று நாம் எண்ணுவதில்லை. இந்த சைவ சித்தாந்தம் படித்தால் இந்த வெறும் வார்த்தையளவில் உள்ள தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற கருத்துக்கள் எல்லாம் இவைக்கு காரணம் நாமே தான். நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு இன்பத்திற்கும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் நாம் செய்த வினையே காரணம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வினை கொள்கை படித்தால் வாழ்வை நாம் பார்க்கும் கோணமே விதமே மாறிப்போகும். அதன் பின் எல்லா இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் நாமே பொறுப்பேற்றுக் கொள்வோம். இந்த வழியை சொல்லித் தருவதுதான் சைவ சித்தாந்தம். அது மட்டுமல்ல, பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் கூட நாம் சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டுமா? நாம் தினந்தோறும் கோவிலுக்கு செல்கின்றோம், திருமுறைகளை பாராயணம் செய்கின்றோம், நம்மால் முடிந்த உதவிகளை செய்கின்றோம். நாம் ஏன் சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டும் என்ற கேள்விகள் கூட எழலாம். சைவ சித்தாந்தம் படிமுறையிலே ஞானம் அடையும் என்பதை வலியுறுத்துகின்றது. அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம், அதன் பின்பே முக்தி நிலையை அடைய முடியும் என சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. இந்த சரியையாவது கோவிலுக்கு செல்வது, அழகிடுவது, மெழுக்குமிடுவது, பூக்கள் கொண்டு செல்வது போன்ற உடலால் செய்யப்படுகின்ற தொண்டுகள் எல்லாம் சரியை நிலை. இது படிநிலை, படியின் முதல் நிலை. அடுத்தது கிரியை நிலை. தக்க ஒரு குருவிடம் பரம்பொருள் சிவனே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து தக்க ஒரு குருவிடம் மந்திர தீக்கை பெற்று சிவத்தை புறத்தே வைத்து பூஜிப்பது கிரியை நிலை. இது இரண்டாவது நிலை. மூன்றாவது ஆகிய யோக நிலையில் குருவிடம் விசேடமாக தீக்கை பெற்று சிவத்தை அகத்தே வைத்து பூஜை செய்வது மூன்றாவது நிலையாகிய யோக நிலை. அதன் பின் வருவது ஞான நிலை. இந்த ஞான நிலையும் 4 படிநிலைகளை உடையது. இது எழில் ஞான பூசை என போற்றப்படுகின்ற இந்த 4வது நிலையில் ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், பின் கேட்டல் இவையே எழில் ஞான பூசை என சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. ஓதலாவது இந்த 14 சாத்திர நூல்களை ஓதுவது, படிப்பது ஓதல். தான் படித்தது போலவே மற்றவர்களையும் படிக்க வழிகாட்டுவது ஓதுவித்தல். தான் ஓதிய படித்த பொருளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது கேட்பித்தல். பின் தான் கேட்பித்தல் செய்த பொருளை, முப்பொருள் உண்மையை குருமுகமாக உபதேசமாக பெறுவது கேட்டல். அந்த குரு உபதேசம் பெற்ற பின் சிந்தித்து தெளிந்து நிட்டை கூட வேண்டும். அதன் பின்னே முக்தியை அடைய முடியும் என சைவம் வலியுறுத்துகின்றது. இவையெல்லாம் ஒரே வாழ்வில் நடைபெறுமா என்றால் அதற்கும் வாய்ப்பில்லை. படிநிலையிலே இவையெல்லாம் நடைபெறும். ஒரு பிறவியில் சரியை முடித்திருக்கலாம், அல்லது அடுத்த பிறவியில் சரியையும் கிரியையும் யோகமும் முடிக்கலாம், அல்லது ஒரே பிறவியில் இந்த 4 படிநிலைகளையும் கடக்கலாம். இந்த 4 படிநிலைகளையும் கடந்த பின்பே முக்தி இன்பத்தை அனுபவிக்க முடியும். இந்த முதல் நிலை முடித்து 2வது நிலை வரும்பொழுது சரியை விட்டுவிடலாமா, அல்லது யோகத்தில் வரும்பொழுது சரியையும் கிரியை விட்டுவிடலாமா என்றால் இந்த 4 நிலைகளும் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஞான நிலை அடைந்த பின்பும் சரியை நிலையை செய்ய வேண்டும் என சிவஞான போதம் வலியுறுத்துகின்றது. மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே என புகழ்ந்து சொல்கின்றது.
எந்த நிலையில் இருந்தாலும் கோவில் வழிபாட்டையும் விட முடியாது, திருமுறைகளையும் விட முடியாது, எழில் ஞான பூசையையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் சைவ சித்தாந்தத்தின் முக்கியமான ஒரு அடிப்படை கொள்கை. அது மட்டுமல்ல, நாம் திருமுறைகளை படிக்கின்ற பொழுது திருவாசகத்தில் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என நாம் போற்றி சொல்லும் பொழுது இந்த 4, இந்த 5, 4, 3 என சொல்லப்பட்டவை எல்லாம் எது என்பது புரிய வேண்டுமானால் நாம் சைவ சித்தாந்தம் படித்தால்தான் புரியும். திருமுறையில் சொல்லப்பட்ட பாடல்களுக்கு ஆழ்ந்த பொருள் தெரியவும் திருமுறைகளை இன்னும் நாம் அன்புருகி படிப்பதற்கும் சைவ சித்தாந்தம் நமக்கு வழிவகுக்கின்றது. சைவ சித்தாந்தம் படித்து திருமுறைகளை படிக்கின்ற பொழுது இறைவனுடைய கருணையை எண்ணி நமக்கு ஆனந்த கண்ணீர் மேலிடும். இறைவன் செய்த உபகாரமே போதும், இனி அவனிடம் கேட்பதற்கு ஒன்றும் இல்லை, நமக்கு அவன் செய்த உதவிக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்ற ஒரு எண்ணமே மேலிட்டு தோன்றும். அதற்காக நாம் சைவ சித்தாந்தம் படிக்கத்தான் வேண்டும். இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை சொல்வதுதான் 14 மெய்கண்ட சாத்திர நூல்கள். இந்த மெய்கண்ட சாத்திர நூல்களில் தலைமையானது மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம். அதிதீவிர பக்குவமுடைய ஆன்மாக்களாலே அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. ஆழ்ந்த கருத்து செறிவு மிக்கது. வெறும் 12 சூத்திரங்களால் ஆனது. அதிதீவிர பக்குவமுடைய ஆன்மாக்கள் மட்டுமன்றி ஏனைய ஆன்மாக்களும் இந்த நூலை புரிந்து கொள்ள வேண்டும் என கருணை கொண்டு மெய்கண்டாரே தன் சீடரான அருணந்தி சிவத்திற்கு இந்த 12 சூத்திரங்களையும் உபதேசம் செய்து இதற்கு ஒரு விரிநூலாக வழிநூல் செய்ய வேண்டும் என கட்டளையிட்டு அருளினார். அதன்படி அருணந்தி சிவனார் செய்த வழிநூல்தான் சிவஞான சித்தியார். முதல் நூல் என்பது வினையில் நீங்கிய விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது. முதல் நூல் என்பது தொல்காப்பியம். முதல் நூல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதை செய்தவர் வினை நீக்கமுடையவராக இருக்க வேண்டும், தெளிந்த அறிவுடையவராக, முற்றும் உணர்ந்தவராக, வேறொரு நூலையும் பின்பற்றாமல் அது இறைவனால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். இது முதல் நூல். வழிநூலாவது முன்னோர் நூலின் மரபு ஒருங்கு ஒத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியாத மரபினது வழிநூல் என்பது வழிநூல் இலக்கணம். முதல் நூலில் உள்ள கருத்துக்களில் எந்தவித மாற்றமும் செய்யாமல், முதல் நூல் சுருங்கிய அளவில் இருந்தால் அதை விரித்தோ, அல்லது விரிந்த அளவில் இருந்தால் அது சுருக்கியோ, அல்லது விரிந்தும் சுருங்கியும் இருந்தால் அதை வகுத்தோ தொகுத்தோ அல்லது மொழிபெயர்ப்பாகவோ செய்யலாம் வழிநூல். தொல்காப்பியம் ஒரு வழிநூல். அதற்கு முன்பே உள்ள அகத்தியம் மிகவும் விரிந்த நூல். தொல்காப்பியர் அதை சுருக்கி செய்தார். முதல் நூலாகிய சிவஞான போதத்தின் 12 சூத்திரங்களை 629 விருத்தப்பாக்களில் விருத்து அருளினார் அருணந்தி சிவனார். அருணந்தி சிவனாருடைய பெருமை அளவில் அடங்காதது. தன் ஞான குருவான மெய்கண்டாருடைய பிறப்பை கணித்து சொன்னவரும் அருணந்தி சிவனாரே. திருத்துறையூரிலே அவதரித்தவர். முப்போதும் திருமேனி தீண்டுகின்ற ஆதிசைவர் குலத்தில் பிறந்தவர். வேதங்களையும் சிவ ஆகமங்களையும் சிறப்பாக ஓதி பல கலைநூல்களையும் கற்றதால் அபராஞானம் பெற்று விளங்கியவர். பரம்பரையாக குரு பரம்பரையில் வந்ததால் பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு சிவாகம உபதேசங்களையும் செய்து வந்தார். திருத்துறையூருக்கு அருகில் உள்ள ஒரு தலம் திருவெண்ணாகடம். இந்த சிவதலத்தில் சைவ வேளாள குலத்தில் தோன்றியவர் அச்சுத கலப்பாளர். சகலாகம பண்டிதருடைய சீடர். சிவபெருமானுடைய அருளாலும் குருவுடைய கிருபையாலும் எல்லா நலங்களும் பெற்ற போதும் அவருக்கு குழந்தை இல்லை என்ற ஒரு குறை மட்டும் இருந்தது. அந்த குறையை நீக்கிக் கொள்வதற்காக தன் குலகுருவான சகலாகம பண்டிதரை தரிசித்து
எனக்கு என்னுடைய குறை நீங்க வேண்டும், எனக்கு குழந்தை பேறு வேண்டும், அதற்கு நீங்கள் ஒரு உபாயம் கூற வேண்டும் என வேண்டி நின்றார். சகலாகம பண்டிதரும் வழக்கம்போல் ஆன்மார்த்த பரார்த்த பூஜைகளை செய்து திருமுறையில் கயிறு சாற்றி பார்த்தார். அப்படி கயிறு சாற்றி பார்க்கும் பொழுது திருவெண்காடு பதிகமான பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோட நினை உள்ள வாயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டாம் என்ற பதிகம் வந்தது. அதை கண்டு அகம் மகிழ்ந்து சகலாகம பண்டிதர் அச்சுத கலப்பாளரை நோக்கி, நீர் இப்பொழுதே திருவெண்காடு செல்லுங்கள், அங்கே முக்குள நீரில் விதிப்படி மூழ்கி பிரம்ம வித்யா நாயகி சமேத ஸ்வேதவண்ண பெருமாளை வழிபட்டு வாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கும் என வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். அச்சுத கலப்பாளரும் தன் குருவின் ஆணையை சிரமேற்கொண்டு திருவெண்காடு சென்றார். அங்கே குரு கூறியபடி முக்குள நீரில் விதிப்படி மூழ்கி ஸ்வேதவண்ண பெருமாளை வழிபட்டு வந்தார். இறைவன் கனவில் தோன்றி, அச்சுத கலப்பாளரே, உமக்கு இந்த பிறவியில் குழந்தை பேறு என்பது அரிதுதான். ஆனால் குருவுடைய வாக்கிலும் ஞான சம்பந்தருடைய பாட்டிலும் நம்பிக்கை கொண்டு இங்கே வழிபட்டு வந்ததால் சைவம் தலைக்க ஞான சம்பந்தரை போன்று ஒரு குழந்தையை தருகிறோம் என சொல்லி மறைந்தார். அதன்படி 10 திங்கள் கழித்து சைவம் தலைக்க ஒரு குழந்தை அவதரித்தது. திருவெண்காடோருடைய கிருபையினால் கிடைத்த அந்த குழந்தைக்கு ஸ்வேதவண்ண பெருமாள் என திருநாமம் சூட்டி மகிழ்ந்தார். அந்த குழந்தை வளர்ந்து வரும் வேளையில் அந்த குழந்தையின் தாய் மாமனார் அந்த குழந்தையை தன் இல்லத்திற்கு எடுத்து சென்று அங்கே வளர்த்து வர ஆசைப்பட்டு அந்த குழந்தையை தன்னோடு அழைத்து சென்றார். 2 வயதே நிரம்பிய அந்த குழந்தை திருவெண்ணை நல்லூரில் வளர்ந்து வந்தது. 28 சிவ ஆகமங்களையும் சிவனார் நந்தியம்பெருமானுக்கு திரு கைலாயத்தில் உபதேசித்து வந்தார். அந்த பரம்பரையில் வந்த பரஞ்சோதி முனிவர் வான் மார்க்கமாக பொதிகைமலை சாரலுக்கு செல்லும் பொழுது திருவெண்ணை நல்லூரிலே சாமு சித்தராகிய விளங்கிய அந்த குழந்தையை பார்த்தார். அந்த குழந்தையை பார்த்து தான் கேட்ட உபதேசத்தை இந்த குழந்தைக்கும் உபதேசிக்க வேண்டும், இதன் மூலம் இந்த சைவ உலகம் சைவ சமயம் தமிழகத்தில் தலைக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டு அந்த குழந்தைக்கு தன் குருவிடம் கேட்ட 12 சூத்திரங்களையும் உபதேசித்து அருளினார். தன் குருவின் திருநாமமாகிய சத்திய ஞான தரிசினியின் பெயரை தமிழாக்கம் செய்து மெய்கண்டார் என பெயர் சூட்டி மகிழ்ந்தார். அதன் பின் தான் கேட்ட அந்த 12 சூத்திரங்களையும் திருவெண்ணை நல்லூரில் உள்ள அருட்துறையில் உள்ள பொல்லா பிள்ளையார் சன்னதியில் அமர்ந்து அந்த குழந்தை சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடியது. தன்னை சார்ந்த பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கும் அந்த முப்பொருள் உண்மையையும் உபதேசமாக செய்து வந்தது. இந்த வேளையிலே இதை கேள்விப்பட்ட சகலாகம பண்டிதர் இந்த குழந்தையை தரிசிக்க விரும்பி அவரும் திருவெண்ணை நல்லூருக்கு வந்தார். அருட்துறையில் பொல்லா பிள்ளையார் சன்னதியில் முப்பொருளையும் உபதேசித்து கொண்டிருந்த அந்த குழந்தையின் காலில் பக்குவமுடைய ஆன்மாவாதலால் இந்த முப்பொருளை உபதேசித்து கொண்டிருந்த அந்த குழந்தையின் காலில் விழுந்து வணங்கி தனக்கும் இதை உபதேசம் செய்ய வேண்டும் என வணங்கி நின்றார். சகலாகம பண்டிதரும் பக்குவமுடைய ஆன்மாவாய் நின்றதால் மெய்கண்டார் சகலாகம பண்டிதருக்கு அந்த 12 சூத்திரங்களையும் உபதேசமாக செய்து, இது அதிதீவிர பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு மட்டுமே இது புரியும், ஏனையோரும் இதை புரிந்து கொள்ளும்படி இதை ஒரு விரிநூலாக விரித்து செய்ய வேண்டும் என கட்டளையிட்டு அருளினார். அது மட்டுமல்லாது சகலாகம பண்டிதர் என அதுவரை அழைக்கப்பட்ட வந்த தீட்சிதருக்கு அருள் நந்தி சிவம் என்ற தீகா நாமமும் சூட்டி அவரை தன் சீடராக ஏற்று அருளினார். அருள்நந்தி சிவம் செய்த இந்த சிவஞான சித்தியாரின் பெருமையும் அளவில் அடங்காதது. எல்லா நூல்களுக்கும் ஆர்விகுதி சேர்த்து சொல்வதில்லை. சில நூல்கள் மட்டுமே, திருக்கோவையார், திருக்களிற்றுப்படியார், திரு உந்தியார் போன்று சில நூல்களுக்கு மட்டுமே ஆர்விகுதி சேர்த்து சொல்லப்படும். அந்த வழியில் சிவஞான சித்திக்கும் சிவஞான சித்தியார் என ஆர்விகுதி சேர்த்து சொல்லப்படுகின்ற நூல்களில் இதுவும் ஒன்று.
தாயுமானவர் மூலன் மரபில் வந்த மௌன குரு உபதேசம் பெற்றவர். தனக்கு குரு மௌன உபதேசமாக இந்த சித்தியார் நூலையே அருளினார் என்பது தாயுமானவருடைய வாக்கு. அவர் இந்த சித்தியாரை பற்றி சொல்லும் பொழுது, பாதி விருத்தத்தால் இந்த பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடியை சார்வது என்னாலோ என இந்த நூலின் பெருமையை பாடுகின்றார். அருணந்தி சிவம் இந்த சித்தியார் நூலை விருத்த பாக்களிலே செய்தார். அது ஒரு பாவகை. விருத்தம் என்றால் மற்றொரு பொருள், பயனற்றது, நிலை இல்லாதது என்ற மற்றொரு பொருளும் உண்டு. இந்த சித்தியாரில் உள்ள ஒரு ஒரு பாடலை முழுவதும் கூட படிக்க வேண்டாம். ஒரே ஒரு பாடலில் உள்ள ஒரு பாதி பாடலை படித்தாலே போதும். இந்த உலகம் பயனற்றது, நிலை இல்லாதது, நாம் சார வேண்டியது இறைவனை என்பது இந்த ஒரு பாதி பாடலே சொல்லிவிடும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த சித்தியார் என்பதை சொல்கின்றார் தாயுமான சுவாமிகள். அதேபோல் குரு ஞான சம்பந்தர் இந்த சித்தியாரை பற்றி சொல்லும் பொழுது, பார் விரித்த நூலெல்லாம் பார்த்தறிய சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும் என பாடுகின்றார். இந்த உலகில் உள்ள எல்லா நூல்களையும் கற்பதை விட இந்த சித்தியிலே ஒரு விருத்தத்தில் ஒரு பாதி பாடல் படித்தாலே போதும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா கலை நூல்களையும் சாத்திர நூல்களையும் படித்ததற்கு அது சமமாக இருக்கும் என புகழ்ந்து பாடுகின்றார். அதேபோல் சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூலும் இல்லை என இந்த சித்தியாருடைய பெருமைகள் பல சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நூலானது 2 பெரும் பிரிவுகளை கொண்டது. ஒன்று பரபக்கம், மற்றொன்று சுபக்கம். பரபக்கம் என்பது பிற மத கருத்துக்களை சொல்வதாக இருப்பது. சுபக்கம் என்பது சைவ சித்தாந்தத்தின் கருத்துக்கள், தன் பக்கமாகிய சைவ சித்தாந்தத்தின் கருத்துக்களை சொல்வது. எந்த சமய நூலும் செய்யாத ஒரு சிறப்பு இந்த நூலில் அமைந்திருக்கின்றது. இந்த பரபக்கம் பிற மத கருத்துக்களை சொல்லி அந்த மதத்தில் உள்ள குறைபாடுகளை எடுத்து கூறுகின்றார் அருணந்தி சிவனார். அதனால்தான் அவர் சகல ஆகம பண்டிதராக இருந்தார். கிட்டத்தட்ட 14 நூல்கள். இந்த 14 நூல்களில் உள்ள மத கருத்துக்களை சொல்லி, அவர்களுடைய கோட்பாடுகளை சொல்லி, இந்த கோட்பாடுகள் எல்லாம் தர்க்கத்திற்கு பொருந்தாதவை என எடுத்துரைக்கின்றார். பிற மத கோட்பாடு கொள்கைகளை மட்டுமே அவர் எடுத்து கூறினாரே அன்றி அவர்களுடைய சமய பழக்க வழக்கங்களை அவர் எடுத்து சொல்லவில்லை. பிற மதத்தவர்களை அழைத்து அந்த மதத்தவர்களோடு வாதிட்டு அவர்களை வென்று ஒரு நூல் செய்யவில்லை. 14 மத கருத்துக்களையும் எடுத்து சொல்லி இது தவறு என ஒரு நூல் செய்து வைத்திருக்கின்றார். இதுவரை எந்த ஒரு மதமும் செய்யாத ஒரு சிறப்பு செய்தி இது. அதில் இன்னும் பெருமை என்னவென்றால், இதுவரை அவர் மறுத்து கூறிய எந்த மறுப்பு கோட்பாடுகளுக்கும் அந்த மதத்தவர் எதிர்ப்போ மறுப்போ செய்யவில்லை. ஏனெனில் அத்தனை உறுதிபட அவர்கள் கூறிய மதத்தில் உள்ள கருத்துக்களை தர்க்க ரீதியாக மறுத்து அவற்றில் உள்ள குறைபாடுகளை சுட்டி காட்டுகின்றார். அதன் பின் தன் பக்கமான சுபக்கத்தில் சைவ சித்தாந்த கருத்துக்களை எடுத்து கூறுகின்றார். சைவ சித்தாந்தத்தை எடுத்து கூறும் பொழுது, அந்த கருத்துக்களை சொல்லும் பொழுது பிற மதத்தவர்கள் அதை மறுப்பார்களே, அந்த கருத்துக்களையும் எடுத்து சொல்லி அந்த கருத்துக்களையும் நீக்கி சைவ சமயத்தின் கருத்தை நிலை நிறுவுகின்றார். அது மட்டுமல்ல, சுபக்கம் செய்வதற்கு முன்னால் அளவை இலக்கணம் என்ற ஒரு அடிப்படை பகுதியையும் வைத்திருக்கின்றார். ஒரு கணிதத்திற்கு எப்படி வாய்ப்பாடு என்பது முக்கியமோ அதுபோல் ஒரு தர்க்க சாஸ்திரத்திற்கு அளவை இலக்கணம் முக்கியம். அந்த அளவை இலக்கணம் கொண்டே நாம் ஒரு கருத்தை மறுக்கவோ ஆதரிக்கவோ முடியும். எல்லாராலும் எல்லா தர்க்க நூல்களையும் கற்க முடியாது. ஆனால் இங்கே அவர் கூறுகின்ற தர்க்க கருத்துக்களை முன்பே அளவை இலக்கணமாக செய்து அருளி இருக்கின்றார். அதனால்தான் உலகத்தில் உள்ள எல்லா நூல்களையும் படிப்பதற்கு பதிலாக இந்த ஒரு சித்தியார் ஒன்றை படித்தாலே போதும். நமக்கு தேவையான எல்லா சாத்திர அறிவுகளும் இந்த நூலில் நிரம்பி இருக்கிறது. சிவஞான போதத்திற்கு எழுந்த முதல் வழிநூலும்
முதல் உரை நூலுமாக இந்த சிவஞான சித்தியார் விளங்குகின்றது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சித்தியாரை உரை இல்லாமல் இன்று நாம் படிக்க முடியுமா என்றால் அதுவும் ஒரு ஐயம்தான். இந்த சிவஞான சித்தியாருக்கு பலர் உரை செய்திருக்கின்றார்கள். ஆனால் மிகவும் சிறப்பாக 6 பேருடைய உரை மறைஞான தேசிகர், நிரம்ப அழகிய தேசிகர், சிவாக்கிர யோகிகள், ஞானப்பிரகாசர். இதில் ஞானப்பிரகாசருடைய உரை சிவ சமவாத கருத்துக்களை சொல்வதால் அது சைவ சித்தாந்தத்திற்கு ஏற்புடையதல்ல. அதன் பின் செய்த சிவஞான முனிவர் உரையும் அது 16வது பட்டத்தில் எழுந்தருளிய சுப்பிரமணிய தேசிகருடைய உரையும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சிவஞான முனிவருடைய பெருமையும் அளவில் அடங்காதது. பாவ விநாசனம் என்ற திருத்தலத்திற்கு அருகில் உள்ள விக்கிரமசிங்கபுரம் என்ற ஊரில் அவதரித்தவர். இளவயதில் அவருடைய இயற்பெயர் முக்காலலிங்கர். தந்தையார் ஆனந்த கூத்தர், தாயார் மயிலம்மை. இளம் வயதில் அவர் பாடசாலைக்கு சென்று திரும்பும் பொழுது திருவாவடுதுறை ஆதீன தம்பிரான் சுவாமிகளை கண்டார். அவர்கள் வாழ் ஈர்ப்பு கொண்டு தங்கள் இல்லத்திற்கு வந்து திரு அமுது செய்ய வேண்டும் என வேண்டினார். தம்பிரான் சுவாமிகளும் அந்த குழந்தையின் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு முக்காலலிங்கர் வீட்டிற்கு வந்தார்கள். தாயார் மயிலம்மையிடம் இவர்கள் எல்லாம் ஆதீன தம்பிரான்கள், இவர்களுக்கு திரு அமுது செய்ய வேண்டும் என வேண்டினார். தாயாரும் முக்காலலிங்கருடைய ஆசைப்படி அவர்களுக்கு திரு அமுது செய்து படைத்தார். முக்காலலிங்கர் தாயாருக்கு தன் ஆசையை நிறைவேற்றிய தாயாருக்கு ஒரு வெண்பா பாடி அருளினார். அதன் பின் ஆனந்த கூத்தர் வந்து அங்கே வீட்டில் நடந்த நிகழ்வுகளை கண்டு ஆனந்த கூத்தரும் மகிழ்ச்சியுற்றார். அந்த தம்பிரான் சுவாமிகள் விடைபெற்று செல்லும் பொழுது முக்காலலிங்கர் தானும் அவர்களுடன் செல்ல விரும்புவதாக தந்தையிடம் கூறினார். தாயாரும் தந்தையும் எவ்வளவும் எடுத்து கூறியும் முக்காலலிங்கர் நான் அவர்களுடன் செல்ல விரும்புகிறேன் என சொன்னதும் தாயாரும் தந்தையும் வேறு வழியின்றி குழந்தையை அவர்களுடன் செல்ல அனுமதித்தார்கள். அவர்கள் அங்கிருந்து நேரே அந்த குழந்தையை அழைத்து கொண்டு சுசீந்திரம் சென்றார்கள். அங்கே திருமடத்தில் குரு நமச்சிவாயரை வீழ்ந்து வணங்கி வழிபட்டு பின் இளையபட்டமாக இருந்த பின்வேலப்ப தேசிகரை வணங்கி நின்றார் முக்காலலிங்கர். பக்குவமுடைய ஆன்மா என்பதால் முக்காலலிங்கருக்கு பின்வேலப்ப தேசிகர் சிவஞானம் என்ற திருநாமம் சூட்டி சிவஞான போதத்தையும் சிவஞான சித்தியாரையும் உபதேசமாக செய்து அருளினார். இந்த உபதேசங்களை கேட்ட முக்காலலிங்கர் சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடி இந்த சித்தியாருக்கு உரை மட்டுமல்ல, சிவஞான மாப்பாடியம் என்ற ஒரு அரிய நூலையும் தமிழுக்காக வழங்கியுள்ளார். ஒன்றல்ல இரண்டல்ல, சிவஞான மாப்பாடியம், சிவஞான போத சிற்றுரை, சிவஞான சித்தியார் உரை, இலக்கணம், தர்க்கம், சிவ சமவாத மறுப்பு என 32 நூல்களை அருளியுள்ளார். இந்த சிவஞான சித்தியாரை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமாயின் சிவஞான முனிவருடைய உரை இருந்தால் மட்டுமே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எத்தனை ஆழமான கருத்துக்களை அருணந்தி சிவமும் அவருடைய குரு மெய்கண்டாரும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விளக்கமாக எடுத்து காட்டுகின்றார் சிவஞான முனிவர். அவர் 10, 11, 12வது குருமார்களுடன் தொடர்பில் இருந்தபோதும் ஆதீன பண்டாரமாகாமல் ஞான பண்டாரமாகவே கடைசி வரை இருந்து திருவாவடுதுறை ஆதீனத்தின் குலகுரு என போற்றும் வகையில் சிறந்து விளங்கினார். அதேபோல் இந்த சித்தியாருக்கு 6வது உரையாக சொல்லப்படும் பதவுரை நமது ஆதீனத்தில் 16வது பட்டத்தை அலங்கரித்த சுப்பிரமணிய தேசிகர், குற்றால குறவஞ்சி, குற்றால தலபுராணம் ஆகியவற்றை எழுதிய திரிகூட ராசப்ப கவிராயர் பரம்பரையில் 4வது தலைமுறையில் அவதரித்தவர். இவருடைய பெருமையும் அளவில் அடங்காதது. தமிழ் தாத்தா உவே சுவாமிநாதர் ஐயருடைய குரு திரிசரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை.
அவர்களுடைய குரு நமது 16வது பட்டத்தில் இருந்த சுப்பிரமணிய தேசிகர். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களே, சித்தியாருக்கு சுவாமிகள் எழுதிய பதவுரை இல்லை எனில் என்னை போன்ற எளியவர்களாலும் இந்த நூலை புரிந்து கொள்ள முடியாது என சொல்கிறார் என்றால் இவருடைய பெருமையை வேறு என்ன சொல்ல முடியும்? அத்தனை பெருமையுடையவர் நமது 16வது பட்டத்தை அலங்கரித்த சுப்பிரமணிய தேசிகர். சிவஞான முனிவருடைய பொழிப்புரையும் சுப்பிரமணிய தேசிகருடைய பதவுரையும் வைத்து நாம் தினம்தோறும் ஒரு பாடலாக சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இந்த எழில் ஞான பூசையில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எல்லா நலங்களும் செல்வங்களும் முக்தி இன்பமும் கிடைக்க மனம் மெய் மொழிகளால் வணங்கிக் கொள்கின்றேன்.